ஹாய் சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருத்தர் மண்பானைகள் செய்யும் குயவர். 2 பேருமே அரசர்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் 2 பேருக்கும் இடையே சண்டை வந்துச்சு. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவர் பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருந்தாங்க. மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசர்கிட்ட வசமா சிக்க வைக்கணும்னு நினைச்சு அரசரை பார்த்து, அரசே, நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்குது, யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்யுங்கன்னு சொன்னார். அரசர் மிகப்பெரிய முட்டாள் ஆவார். அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார். உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, அரசே, யானையை வெளுத்து விடலாம். யானையை வேக வைக்கும் அளவுக்கு பெரிய பானை ஒன்றை அந்த குயவரை செஞ்சு தாங்கன்னு சொல்லுங்க. அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானை செய்து கொடு அப்படின்னு ஆணையிட்டார். குயவர் திருன்னு முடிச்சார். இறுதியில 2 பேரும் சந்திச்சாங்க. உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம். இதனால நம்ம இருவருக்கும் தான் துன்பம். இனிமேல இது போல நடக்கக்கூடாது. நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம்னு சொன்னாங்க. இருவரும் முன்பு போலவே நண்பர்களானாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒருத்தர் மீது ஒருத்தர் குறை கூறி வம்புல மாட்டிக்கொண்டு விழிக்கிறத விட ஒருவர் மீது ஒருவரை குறை கூறுவதை நிறுத்திக்கிட்டு அவங்களோட குறையை அவரவர் திருத்தி கொண்டு வாழ்றதுதான் சிறந்தது. ஓகே சிட்டிஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.